வீடியோவில் புட் கால் ரேஷியோன்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ரேஷியோட வேல்யூ வச்சு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட மூட் அண்ட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அட்வான்ஸாகவே எப்படி ப்ரீ டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இந்த புட் கால் ரேஷியோ வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் ரேஞ்சஸ்குள்ளே இருக்கும். இந்த ரேஞ்சஸ்குள்ளே இருக்கிற வேல்யூ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸில் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, இல்லை எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆப்ஷன்ஸை பை பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை செல் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம புட் கால் ரேஷியோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். உங்களுக்கு 2 டெஃபினிஷன் இருக்குது புட் கால் ரேஷியோக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புட் ஆப்ஷன் டிவைடட் பை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கால் ஆப்ஷனை நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அது எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது அந்த வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது பார்த்து நம்ம வந்துட்டு பை ஆர் செல் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் எடுத்துக்குவோம். வால்யூம் ஆஃப் புட் ஆப்ஷன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கால் ஆப்ஷன். ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுக்கும்போது அதுவும் ஒரு சர்டன் ரேஞ்சஸ்குள்ளே இருக்கும்போது நம்ம எந்த சைடு போகலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் இண்டிகேஷன் கிடைக்கும். இதை வந்துட்டு நம்ம மற்ற இண்டிகேட்டர்ஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இந்த வால்யூம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே பார்க்கணும் ஈஸியாக அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தியரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக போய் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பிசிஆர்லேயே தெரியுது. புட் வந்துட்டு டாப்பில் இருக்கும். பிசினா நம்ம டிவைட் பண்ணும்போது புட் டாப்பில் இருக்கும், கால் வந்துட்டு பாட்டமில் இருக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்துட்டு 1க்கு மேலே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டோட வேல்யூ நியூமரேட்டரில் அதிகமாக இருக்கும். அப்போ டிவைட் பண்ணும்போது தான் நம்ம வந்துட்டு 1க்கு மேலே வரும். ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு லெஸ் தேன் 1 அப்படின்னு இருந்ததுன்னா கால்ஸ் வந்துட்டு அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா பிசிஆரை டிவைட் பண்ணும்போது மேலே புட் இருக்கும், கீழே கால் இருக்கும். இந்த 2 வேல்யூ டிவைட் பண்ணும்போது லெஸ் தேன் 1 வரணும்னா கீழே வந்துட்டு அதிகமான வேல்யூ இருக்கும் டினாமினேட்டரில். எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, புட் கால் ரேஷியோட வேல்யூ வந்துட்டு ஹையாக இருந்தது, அதாவது கிட்ட நியர் 1 அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு புட்ஸ் வந்துட்டு அதிகமாக பை பண்ணியிருப்பாங்க. அதனால மார்க்கெட் வந்துட்டு பியரிஷாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படின்னா புட் கால் ரேஷியோட வேல்யூ கம்மியாக இருக்கும். கால்ஸ் வந்துட்டு அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. அப்போ கால் அதிகமாக பை பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஷ். ஸோ இதுதான் பேசிக்கான எக்ஸ்பெக்டேஷன் புட் கால் ரேஷியோ வச்சு. ஸோ இது வந்துட்டு ஓவர் சோல்டு, அதாவது மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப பியரிஷாக இருக்குது, ஓவர் சோல்டு, ரொம்ப வேல்யூ வந்துட்டு 1.3 அந்த மாதிரி ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா ஓவர் சோல்டு அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கணும். அதுதான். பட் ஆன் கான்ட்ரரி இட் கோஸ் ஆப்போசிட். என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஆர் ரொம்ப அதிகமாக இருந்தால் மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே பிசிஆர் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஓவர் பாட், அதனால நமக்கு செல் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 2 சைடும் பார்க்கணும். இந்த வேல்யூ வந்துட்டு எக்ஸீட் ஆகும்போது, ஒரு சர்டன் லிமிட்க்கு மேலே எக்ஸீட் ஆகும்போது. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதை வந்துட்டு எதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸுக்கு கேல்குலேட் பண்ணிக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எந்த ரேஞ்சில் இருக்கோ, ஓவர் பாட்டில் இருக்கோ, ஓவர் சோல்டு இருக்கோ அப்படிங்கிறத புட் கால் ரேஷியோ வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கு இல்லை டிரைவேட்டிவ்ஸ் அஸ் அ ஹோல் டெரிவேட்டிவ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இப்போ நிஃப்டி 50க்கு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் 11,500 எடுத்துக்கலாம். ஃபார் அக்டோபர் ஒரு எக்ஸ்பிரிக்கு எடுக்கும்போது அதோட வால்யூம் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஆன கிவன் டேக்கு 5,609 இருக்குது. ஸோ இப்போ நம்ம புட் கால் ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது ஒரே ஸ்ட்ரைக்கு அதே சேம் எக்ஸ்பிரிக்கு தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் கரெக்டான வேல்யூ வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த காலோட வால்யூம் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு சேம் எக்ஸ்பிரிக்கு 88,200 இருக்குது அப்படிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணும்போது புட் ஆப்ஷன்ஸோட வால்யூமும் கால் ஆப்ஷனோட வால்யூமும் டிவைட் பண்ணுறோம். 5,609 டிவைட் பை 88,220. இந்த வேல்யூ பார்க்கும்போது வெரி லெஸ் தேன் 1 இருக்குது. அப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கால்ஸ் நிறையா பை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த வேல்யூ இன்னும் 0.06லேருந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் போகிறக்கு ஸ்கோப் இருக்குது. அப்போ இந்த டைமில் நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். எந்த ஸ்ட்ரைக்கு எந்த எக்ஸ்பிரி சேம் எக்ஸ்பிரிக்கை வந்து டிவைட் பண்ணி இந்த வேல்யூ ரொம்ப கம்மியாக வந்ததுன்னா அப்போ இன்னும் நிறைய பேர் புல்லிஷாக இருக்காங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும். நம்ம அது போக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்க்கணும். லாஸ்ட் 1 வீக் 5 டேஸ் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத மற்ற இண்டிகேட்டர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளியர் கட் கிடைக்கும். எப்போவுமே ஒரே இண்டிகேட்டர் வந்துட்டு 100% அக்யூரேசி கொடுக்காது. ஒரு 2-3 இண்டிகேட்டர் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது வந்துட்டு அதிகமாக எல்லாமே சிக்னல் தருது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த சைடு தான் நம்ம மார்க்கெட் எடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு 43,10,600 புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 68 lakhs இருக்குது. ஸோ இது 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.63 வருது. ஸோ இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை 1 போயிட்டுருக்கு. இன்னும் 1 கிட்ட போகல. ஸோ 1 அந்த ரேஞ்சில் போகும்போது நம்ம ரெடியாக இருக்கணும். புட் ஆப்ஷன்ஸ், அதாவது ஓவர் சோல்டு, இனி வந்துட்டு பாசிட்டிவ் சைட் போகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம புட் கால் ரேஷியோனா என்ன, இந்த வேல்யூஸ் வந்துட்டு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தியரியாக பார்த்தோம். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம எப்படி நம்மலாம் போய் உட்காந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம ஆப்ஷன் செயின்ஸ்லேயே இந்த வேல்யூ காமிக்கும்.
இப்போ வந்துட்டு நிஃப்டி ஃபஸ்ட் அக்டோபர் 11,500 சிஇ, நிஃப்டி ஃபஸ்ட் அக்டோபர் 11,800 சிஇ அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி புட் கால் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு மோர்னு போய்க்குங்க. இங்கே ஆப்ஷன் செயின் அப்படின்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிரி காமிக்கும். எந்த எக்ஸ்பிரி அது சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பிசிஆர் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இருக்கும், புட் கால் ரேஷியோ. இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது. இது எந்தெந்த ஸ்ட்ரைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக காமிக்கும். நீங்களும் போய் இந்த இதை போய் பார்த்துட்டு ஃபர்தராக அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, இந்த வேல்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இன்னொரு டைமும் ரிப்பீட் பண்ணுறேன், இது வந்துட்டு உங்களுக்கு மற்ற இண்டிகேட்டர்ஸ் கூடயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணணும் எது வந்துட்டு அதிக சிக்னல் கொடுக்குது அப்படிங்கிறத. ஸோ அது ரிப்பீட்டேட்டிவாக சொல்கிறேன். அது வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரே இண்டிகேட்டர் நம்பி வந்துட்டு மார்க்கெட்டில் பொசிஷன் எடுக்கக்கூடாது. ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ் வச்சுக்கணும். மேக்ஸிமம் வந்துட்டு எந்த இண்டிகேட்டர் அதிகமாக கொடுக்குது சிக்னல்ஸ், 3 இண்டிகேட்டர் வந்துட்டு பாசிட்டிவ் சைடில் கொடுத்தா நம்ம பாசிட்டிவ் சைடில் ஓரளவுக்கு போகலாம், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு புட் கால் ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். நிறையா உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த டேர்ம் பார்த்து தான் வந்துட்டு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் அண்ட் மூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ டாபிக் முடிஞ்சது. நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறதுனா போகலாம். உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கோர்ஸ் வேணும் அப்படின்னா லிசன் பண்ணுங்கள். நம்மளோட வெப்சைட் powerpangu.com .in ரெண்டுமே நம்மளோடது தான் டொமைன்ஸு. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் இந்த சைட்டில் இருக்க ப்ரீமியம் கோர்ஸ் செக்ஷனில் டாப்பில் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் போனோம், மார்க்கெட் வந்துட்டு எந்த சைடு போகிறதுக்கு வேணாலும் சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும்போது லிமிட் லாஸ் வந்துட்டு எவ்வளோ ஆப்போசிட்டில் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரீ டிட்டர்மைனாகவே அனலைஸ் பண்ணிக்கலாம் பே ஆஃப் டயக்ராம்ஸோட. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் ரொம்ப முக்கியமானது. இது எல்லா கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணி விட்டு இந்த நம்பருக்கு கைட் ஐடி அனுப்பிச்சிங்கன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இந்த 6 கோர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வாங்கிக்கலாம். ஆப்ஷன்ஸ், இன்ட்ராடே எல்லாம் லைவ் டெமோவோடு இருக்கும். இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கமாடிட்டி செக்மெண்ட் எல்லாமே. ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 8072210003. இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது.